வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வாங்கின ஆண்ட்ராய்ட் டிவியை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரிசை ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேவரட் ஆப்ஸ் ரோவில் இருந்து பின்னாடி இருக்க ஆப்பை முன்னாடி எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் அதில் ஆப்ஷன்ஸ் வரும். அதை வச்சு ஆப்ஸை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்ஸை ரிமூவும் பண்ணிக்கலாம். ரோவோட லாஸ்ட்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸையும் வந்து இந்த ஃபேவரட் ரோவில் கொண்டு வந்துக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸை மட்டும்தான் ஆப்ஸ் பேஜுக்கோ இல்லை இந்த ஃபேவரட் ரோவுக்கோ வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ்லாம் வந்து இதில் தெரியாது. ஆண்ட்ராய்ட் டிவியை புதுசாக ஆன் பண்ண உடனே அதில் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டோட இணைச்சிக்கோங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்க யூடியூப்லேருந்தே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன், ரெக்கமெண்டட், ட்ரெண்டிங் எல்லாமே வந்து மெயின் பேஜில் ஹோம் பேஜ்லேயே ஓப்பன் ஆயிரும். அமேசான், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க வீடியோ கண்டென்ட்டும் உங்களுக்கு மெயின் பேஜ்லேயே வந்து கிடச்சிரும். டிவி ஹோம் பேஜோட லாஸ்ட்டில் கஸ்டமைஸ் சேனல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு தேவையில்லாத அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதோட சேனல், அதோட ரோவை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிளேயரில் பார்க்குற வீடியோஸும் ப்ளே நெக்ஸ்ட்ன்ற பேரில் சேனல்ஸை வந்து இதிலே வரும். யூடியூப்பில் நம்மளுக்கு தேவையான ஃபேவரட் சேனல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அதாவது ரெக்கமெண்டட், சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரெண்டிங், யூடியூப் மியூசிக், இந்த நாளில் வந்து தேவையான இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ச் லேட்டர் ஆப்ஷன்ஸில் வர்ற வீடியோஸ்லாம் வந்து இந்த சேனல்ஸில் வர்றதுக்கான கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்மளுக்கு ஃபேவரட்டான வீடியோ கண்டென்ட் சேனல்ஸை மேலே கீழே எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த சேனல் லிஸ்ட்டுக்கு போய்ட்டு லெஃப்ட் சைடே வந்தோன்னா அதில் வந்து மூவ் பட்டன் வரும். அதை வச்சு நம்ம மேலே கீழே நகர்த்திக்கலாம். இந்த டிவியில் வர யூடியூப் ஆப்பில் மொபைல் மாதிரி நம்மளுக்கு தேவையான வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைனில் பார்க்குற ஆப்ஷன்ஸ் கிடையாது. மூவ் பண்ணுற பட்டனுக்கு அடுத்து லெஃப்ட் போனோன்னா மைனஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணோன்னா சேனல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி வந்து ஆன்லைன்லேயே இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது முக்கியமான ட்ரிக். ஹோம் பட்டன் இல்லை ஹோம் பட்டன் மாதிரி சிம்பிள் வச்ச பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆப்ஸ் மொத்தமும் வந்துடும். நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகும். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யூடியூப் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது ஆப் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆப்புக்கும் ஈஸியாக அந்த இடத்துலேருந்தே அந்த ஆப்புக்கு வந்து நம்ம போயிட முடியும். ஆண்ட்ராய்ட் டிவியில் பின்பக்கம் ஒரு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாதது பெரிய ட்ராபேக். இப்போ டிவி பார்த்துட்ருக்கோம். அந்த டயத்தில் வந்து ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை இங்கேருந்தே டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். அங்கேருந்து பேக் பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஆப்புக்கே வந்து ரிட்டர்ன் ஆயிரும். மொபைலுக்கு இருக்கிற மாதிரி எல்லா ஆப் சப்போர்ட்டும் வந்து டிவிக்கு கிடையாது. டிவிக்கு ரொம்ப மினிமலாக தான் ஆப் சப்போர்ட் இருக்குது. ரொம்ப கம்மியான ஆப்ஸ் மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. அதுலேயும் டிவிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது 2-3 தான் இருக்கும். டிவி ஹோம் பேஜில் இருக்க செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிட்டு ஆப்ஸை கிளிக் பண்ணோன்னா அதில் எந்த ஆப் நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்து தேவையில்லை அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கதை நமக்கு தேவையில்லாத ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்பில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் டிவிக்கான பெஸ்ட்டு கேம்ஸ், பெஸ்ட்டு ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டை கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.